ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து ஒரு நாள் சம்மர் வெக்கேஷன், எங்கள் வீட்டில் வேலை செய்கிற மெய்டுக்கு 2 பசங்க, அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க. என் பையன்கிட்ட சொன்னால் உன்னோட டாய்ஸ் ஏதாவது எடுத்து கொடுறா, அவங்க ஊருக்கு போகிறாங்கன்னா. எடுத்துகிட்டு வந்தது 2 பேப்ளேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். இருக்கிறதுலே பழசான 2 கொண்டு வந்து கொடுத்தான் என்னோட மெய்டோட சன்னுக்கு. ஸோ நான் அப்போ பார்த்துட்டு அவங்க போன பிறகு கேட்டேன், ரோஹன் யூ குட் ஹவ் கிவன் சம்திங் பெட்டர் அப்படின்னு அவன்கிட்ட. அவன் சொன்னான், அப்பா ராகுலுக்கு வந்து அது யூஸ் பண்ண தெரியாது, அதை யூஸ் பண்ண தெரிஞ்சா நான் அப்புறம் நல்லதாக கொடுக்குறேன்னு அவனோட லாஜிக் சொன்னான். சரி, அவங்க வீட்டுக்கு போகும்போது என் சன் சொன்னா நானும் வரேன் அப்படின்னா. சரி வான்னு காரில் கூட்டிட்டு நானும் என் ஒய்ஃப் என் சன் காரில் போகிறோம். ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து கார் ஒரு மண் ரோடுக்கு இறங்குது. அது வரைக்கும் பயங்கர ஜாலியாக பேசிட்டு வந்தார் எங்காலு. திடீர்னு அந்த மண் ரோடுக்குள்ள இறங்கினோடனே சைலண்ட் ஆயிட்டார். ஏன்னா இப்போ சுற்றி இருக்கிறது வெறும் ஹட்ஸ் தான். அப்படி சுற்றி வீடை பார்க்குறான். வீட்டுக்குள்ள ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் கிடையாது. நான் அவனே பார்க்குறேன், என்ன அப்சர்வ் பண்ணுறான், என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கறதுக்கு. அப்போ அவன் எங்க வீட்டில் இருக்கும்போது அந்த பையனை விளையாட கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். வா வெளில போய் விளையாடலாம் கூப்பிடுவான். அந்த பையன் வரமாட்டான், டிவியே பார்த்துட்டு இருப்பான். என்கிட்ட எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், ராகுல் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான்ப்பா, விளையாடவே வரமாட்டான் அப்படின்னு. இன்னைக்கு தான் தலைவருக்கு புரியுது, அவங்க வீட்டில் டிவி இல்லை, இருக்கிற ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் இஸ் செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ் தட் வி கேவ். அப்படியே உட்காந்துட்டு இருந்தவன், இது அப்பா ஐ எம் சாரி அப்படின்னா. நான் சொன்னேன், எதுக்குடா சாரி சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை நான் ராகுலுக்கு என்னோட எல்லா கிஃப்ட்ஸையும் கொடுத்துட்றேன், என்னோட எல்லா டாய்ஸையும் கொடுத்துட்றேன் அப்படின்னா. நான் சொன்னேன், எதுக்கு அதை சொல்கிறேன் இப்போ அப்படின்னு. இல்லைப்பா, டிட் யூ சி அவங்க வீட்டில் டிவியே இல்லை, அதனால தான் நம்ம வீட்டில் வந்து டிவியே பார்த்துட்டு இருக்கான் போல, நான் எல்லா டாய்ஸையும் கொடுத்துட்றேன் இப்போ அப்படின்னு.